ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி அபாரமான யோக நன்மைகளை செய்யக்கூடியவர். கோடிக்கணக்கான பணத்தை கொட்டுவார். சனியை எவ்வளவு தூரம் திட்டுறமே, அவங்க சனியை தெய்வமா கொண்டாடணும். சனி 3, 6, 8, 12 மறைஞ்சு உச்சமா இருந்தாத்தான் நல்ல பலன்களை செய்வார். இதற்கு உதாரணம் ராஜயோக கிரகமான ரிஷப லக்னத்திற்கு கூட அவர் 6ஆம் இடத்துல உச்சமாகிதான். பழைய இயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம்னு சொல்லிட்டு சைக்கிளை தள்ளிட்டு போவார்ல, அவர் மகர லக்னமாகி 10ல் சனி உச்சமான என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை ஆதாரமாக வச்சு நான் ஒரு புத்தகம் எழுதினேன். சனி என்னுடைய பாவ கிரகங்களின் சுற்றுமவளு கோட்பாட்டின் அடிப்படையில் கேதுவோடு இணைந்திருந்தாலோ, குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் இந்த பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு இணைவு போன்ற அமைப்புகளோடு இருந்திருந்தால் மட்டுமே பலனை செய்வார். இல்லைன்னா கடவுளோடு சேரக்கூடிய ஒரு உன்னத நிலைமையை மனிதனுக்கு ஆயுளை கொடுத்து தடுக்கக்கூடிய கெட்ட கிரகம் சனி. இது எத்தனை பேருக்கு புரியும்? ஆயுள் என்பது மனிதனுக்கு தேவையில்லாத நிலைமை என்றதான் ஆன்மீக உணர்வுகள். அரசியல் தலைவர்களை பத்தி என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு விஜயை கூட தான் கேட்கறாங்க, எனக்கு தெரியாதுன்றவேன். ஒருவேளை விஜய் என்கிட்ட ஜாதகம் பார்த்தார், பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அணிஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த சனி தசைங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை கொண்டு வரும்? அது கிட்டத்தட்ட 18-19 வருடம் நடக்கக்கூடிய சனி தசை. அந்த சனி தசையில சில பேர் சொல்றாங்க அந்த டயத்துல தான் உங்க வாழ்க்கையில எல்லா நல்லதுமே நடக்கும்னு. சில பேருடைய கருத்து அது வந்தாலே அது எத்தனாவது ரவுண்டு சனிங்கிறத வச்சு உங்களுக்கு மரணம் வரைக்கும் கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் வேணும் குரு. கொஞ்சம் குழம்பிடுறீங்க. அதாவது ஜாதகத்துல வருகின்ற தசாபக்திகள் அமைப்பை கோச்சாரத்துல வரக்கூடிய 7 சனியில இணைக்கிறீங்க. அது உங்களுடைய ஜோதிட நாலேஜ் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால இந்த கேள்வியில கொஞ்சம் குழப்பம் வருது. உண்மையிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி என்பவர் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் ஒரு 2, 4, 3 லக்னம் 6 லக்னங்களுக்கு, அதுலேயும் 2 லக்னங்களுக்கு அவர் ராஜயோகாதிபதியாக வருவார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி அபாரமான யோக நன்மைகளை செய்யக்கூடியவர். கோடிக்கணக்கான பணத்தை கொட்டுவார். சனியை எவ்வளவு தூரம் திட்டுறமே, அவங்க சனியை தெய்வமா கொண்டாடணும் அந்த அளவுக்கு. அதே நேரத்தில் 12 லக்னங்களுக்கும் அவர் சுப இடங்கள்ல போய் உட்காந்துட்டாருன்னா அவரை மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவும் இல்லை. உண்மையை சொல்ல போனா இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை. 9 கிரகங்களும் கொடுக்கும், 9 கிரகங்களும் கெடுக்கும். அப்ப சனி தசை யாருக்கு நல்லதை செய்யும் அப்படின்றது உங்களுடைய கேள்வி. சனி தசை 19 வருடம். சனி தசை பொதுவாகவே ஒரு பருவ வயதுல வர்றது நல்லது, இளம் வயதுல வரக்கூடாத ஒரு அமைப்பு. 12 லக்னங்கள் இருக்குது. சுக்கிர அணி லக்னங்கள்னு சொல்லப்படக்கூடிய மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், அவருடைய மகர, கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கு அவர் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். இந்த 6 லக்னங்களுக்கும் அவர் கேந்திர கோணங்கள்னு சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10, 5, 9, 5, 9 போன்ற இடங்கள்ல அவர் இருந்தால் நல்ல பலன்களை சொல்வார்கள்னு சொல்லப்படுது. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாவே 2011 நான் சொன்ன பாப கிரகங்களின் சூட்சும ஒளி கோட்பாடு செவ்வாய் சனி கிரகங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. இந்த கோட்பாடை இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டு ஜோதிடர்கள், என்னுடைய மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் அடுத்து வரப்போகுது. இந்தியா முழுக்க ஜோதிடத்துல என்னுடைய கோட்பாடு பரவ போகிறது. இப்போவே நிறைய பேருக்கு என்னுடைய அந்த பாவ கிரகங்களின் சூட்சும ஒளி கோட்பாடு தெரியும். இந்த அமைப்பின்
அடிப்படையில் சனி நேரடியாக வலுப்பெறுகிறது தப்பு. அவர் கேந்திர கோணங்கள்ல வலுப்பெற்றா தப்பு, அவர் யாராக இருந்தாலும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதீதமான ஆழமான ஜோதிட நுட்பம், ஜோதிட ஞானம் கண்டிப்பாக வேணும். ஒரு 30 வருஷம் ஜோசியத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க எல்லாமே ஜோதிடர்கள்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது மேம்போக்கான ஜோதிடர்கள், இந்த இடத்துல ஒரு சர்ச்சைகரமான கருத்தையும் நான் சொல்றேன். மேம்போக்கான ஜோதிடர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது 10 பொருத்தம் மட்டும் பார்க்குறவங்க. ஒரு நிலையில செவ்வாய் தோஷம் இருக்கா, இந்த தோஷம் இருக்கா, அந்த தோஷம் இருக்கா. நீங்க ஒன்றும் இல்லைங்க, 9 கிரகத்துடைய பெயரையும் 12 ராசியோடைய பெயரையும் 27 நட்சத்திரத்துடைய பெயரையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களான்னு நீங்களும் ஜோசியர் தாங்க. உங்களை யார் சர்டிஃபை பண்ண போறாங்க? உங்களை யார் கேள்வி கேட்க போறாங்க? நீங்க ஒரு பலன் சொன்னா அது இல்லைன்னு சொல்லுவாங்க, அதை தவிர உங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? ஆக ஆழமற்ற அனுபவமற்ற ஜோதிடர்கள் சில பேர் தான் இந்த மாதிரியான கருத்துக்கள், அதாவது இதே மாதிரியான விஷயங்கள், தெளிவற்ற விஷயங்கள் நிறைய விளக்க நூல்கள் அப்படிங்கிறதுலையும் இருக்கு. மூல நூல்கள்ல கூட, மூல நூல்கள்ல ஏதுங்க பலன்? மூல நூல்கள்ல சனி இங்க இருந்தா உச்சம், அங்க இருந்தா உச்சம், இங்க இருந்த ஆட்சி, அங்கிருந்த ஆட்சின்னு தான் சொல்லப்படுகிறது. ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டு கருத்துக்களை மறுக்கிறேன் என்பதனாலே நான் இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டேன். ஆனா எனக்கு தெரிந்ததை, எனக்கு தெரிய பரம்பொருள் அனுமதித்ததை நான் சொல்லாமல் போனால் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு துரோகம். நான் எனக்காக இல்லைன்னா கூட என்னுடைய மாணவர்களுக்கு, எனக்கு பின்னால் ஒரு சந்ததி வரப்போகுது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு ஜோசியராக வந்து நிற்கிறேன். அப்போ எனக்கு தெரிந்ததை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னா நான் ஜோசியனாக இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் நான் சில கோட்பாடுகளை சொல்கிறேன். அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் சனி 3, 6, 8, 12 மறைஞ்சு உச்சமாக இருந்தால் தான் நல்ல பலன்களை செய்வார். இதற்கு உதாரணம் ராஜயோக கிரகமான ரிஷப லக்னத்திற்கு கூட அவர் 6ஆம் இடத்துல உச்சமாகி தான் நல்ல பலன்களை தருவார். கேந்திர கோணங்கள்ல உச்ச நிலைமையை அவர் அடைய மாட்டார். இது எல்லாமே ஒரு சூட்சமான விஷயம். சனி கேதுவோடு சேருவதை சூட்சும வலுன்னு சொல்றேன். சனி 3, 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறைந்து உச்சமாவதை சூட்சும வலுன்னு சொல்றேன். சனி நேர்வலு இழந்து நீச்சனாகி திக்பலம் அடைவதை சூட்சும வலுன்னு நான் சொல்றேன். இது மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் ஆழமான டெப்தான விஷயங்கள் இருக்கு. சனி தசைன்னு நீங்க வந்துட்டதுனால இந்த சனி தசை எப்படியெல்லாம் பலன் தரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் பூரணமான விதிகள். ஐயா இதுக்கு என்னையா நிரூபணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சனி தசையில சக்சஸ் ஆனவங்க எல்லார் ஜாதகத்தையும் பாருங்க, நான் சொன்னது கரெக்டா இருக்கும். உண்மையை சொல்ல போனால் விளக்கணர்கள்ல சனி உச்சமானா அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்லாம் சொல்லப்படுது. சனி உச்சனாகி அந்த 19 வருஷம் பழைய இரும்பு வித்துக்கிட்டு இருக்கிறேன். இது அப்படியே இந்த என்னுடைய நூல்ல நான் எழுதியிருக்கிறேன். பழைய ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம்னு சொல்லிட்டு சைக்கிளை தள்ளிட்டு போவார்ல, அவர் மகர லக்னமாகி 10ல் சனி உச்சமான என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை ஆதாரமா வச்சு நான் ஒரு புத்தகம் எழுதினேன். மகர லக்னத்திற்கு சனி 10ஆம் இடத்துல உச்சம். அவர் கோடீஸ்வரர்னு விளக்க நூல்கள் சொல்றது, மூல நூல்கள் சொல்லல. மூல நூல்கள் உச்சங்கச்சத்தை மட்டும் தான் நிறுத்திடும். பலன் சொல்றது விளக்கத்துல சொல்லக்கூடியவங்க தான். தவறாக விளக்கம் சொல்ல போவர்கள், அதாவது பழைய நூல்கள் எல்லாமே அப்படியே நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதை வந்து இதை விட கான்ட்ரவர்சியா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். பழைய நூல்கள்ல 90% குப்பைன்றது தான் சொல்றேன். நான் உங்களுடைய அனுபவத்தை நீங்க புத்தகமா எழுதிட்டு போறீங்க. ஒரு மேதை புத்தகம் எழுதியிருக்கிறார், அதை பார்த்த இன்னொருத்தர், இது எல்லா துறையிலேயும் உண்டு, எங்க ஜோதிட துறையில மட்டும் கிடையாது. ஒரு சுஜாதா மாதிரி ஒருத்தர் புத்தகம் எழுதுறார். சாதாரணமா ஒருத்தர் கதை எழுதி புத்தகம் போட்டுக்கிறது நீங்க தெரியும்ல. ஒரு சிறுகதை எழுத்தாளர், ஒரு பெரிய பிரபல நாவலாளர், அவரை பார்த்து அவருடைய இதுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி அவரை மாதிரியே அவருடைய நடையிலேயே தானே படிச்சு தானே புத்தகம் போட்டுக்கிறது பேருக்கும் அவருக்கும் எழுத்தாளர் தான். இதே மாதிரியே ஒரு மேதை எங்களுடைய காலத்துல, எங்களுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு ஜோதிட புத்தகத்தை பார்த்து அவருடைய சமகாலத்துல அவருடைய பாதிப்புனால மேதை அல்லாத, ஜோதிட ஞானமே இல்லாத, சும்மா குப்பை மாதிரி புத்தகம் எழுதிட்டு போனவங்க எவ்வளவு பேர் அங்க ஜோதிடத்துல. ஆக ஜோதிடத்துல வரக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் நீங்க அற்புத புத்தகங்கள் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இதை நான் சனி தசைக்கு சொல்றேன்னா, சனியை பத்தி தாங்க கான்ட்ரவர்சியான விஷயங்கள். சனியை பத்தி நிறைய பேருக்கு புரியல. ஆக இந்த இடத்துங்கள்ல சொல்லித்தான் ஆகணும். ஆக சனி நேர்வலு இல்லாமல் ஆட்சி உச்சத்தை கேந்திர கோணங்களில் அடையாமல், அப்படி அடையாம இருந்தா அது நல்லது. 3, 6, 8, 12ல மறைஞ்சு உச்சமானா அவர் நல்லா இருப்பார். அதைத்தான் நான் சூட்சுமவலுன்னு சொல்றேன். ஒருவேளை அவர் 7ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தால் அது திக்பலம். துலா லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல நீச்சமான திக்பலத்தை அடைவார். அதற்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய என்னுடைய பால்ய காலத்து நண்பருடைய இதை நான் ஓப்பனாகவே போட்டுக்கிறேன். என்னுடைய நண்பருக்கு பால்யகால நண்பர், நானும் அவர் சிறு வயது 12, 13 வயசுலேருந்து கோலி அடிச்ச விளையாண்ட காலத்துலேருந்து நண்பர். அவரை நான் 20 வயசுலேயே சொன்னேன், நீ தமிழ்நாட்டிலே பெரிய பணக்காரனா இருப்ப, சனி தசையிலன்னு சொன்னேன். இன்னைக்கு அவருக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்திலேயே நாங்கள் ஜோதிட ஆர்வம் மூல போய் பல ஜோதிடர்களை அங்கே சென்னையிலேயே பார்க்கும்போது இந்த பையன் சனி தசையில பிச்சை எடுப்பான்னு சொன்னதுக்கு மாறாக நான் ஒருவன் தான் அவரை கோடீஸ்வரன் ஆவான்னு சொன்னேன். இன்னைக்கு அவர் தமிழ்நாட்டிலேயே அறியப்பட்ட முகமாக பிரபலமான கோடீஸ்வரராக முதல் 10 இடங்கள்ல ஒருத்தராக இருக்கிறார். நான் சொன்ன இந்த சனி தசையில சனி நீச்சம்.
துலாம் லக்னமாகி சனி 7ஆம் இடத்துல நீச்சம், ஆனா குரு பார்வை. இந்த இடத்துல தான் நான் சுபத்துவம்னு சொல்றேன். ஆக சனி என்னுடைய பாவக்கிரகங்களின் சூட்சுமவளு கோட்பாட்டின் அடிப்படையில கேதுவோடு இணைந்திருந்தாலோ, குரு சுக்கிர வளர்பிறை சந்திர பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு இணைவு போன்ற அமைப்புகளோடு இருந்திருந்தால் மட்டுமே பலனை செய்வார், இல்லைன்னா பலனை செய்ய மாட்டார். சாதாரணமாக அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் அவர் கர்ணகடரமாக கடினமான பலன்களை செய்வார். அட்லீஸ்ட் அவர் நவாம்சத்திலேயாவது குரு சுக்கிர வீடுகள் இருக்கணும். இதைத்தான் நான் சுபத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்றேன். கேதுவோடு சேர்ந்திருந்தால் அந்த பாவர்கள் தன்னுடைய கெட்ட காரகத்துவத்தை குறைத்து கொண்டு நல்ல காரகத்துவத்தை அதிகப்படுத்துகிறார்கள் என்பதன் அடிப்படையில சனி தசையில சனி கேதுவோடு சேர்ந்திருந்தா, அம்சத்துல சேர்ந்திருந்தாலும் அவருக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ஆகவே சனி தசை நல்லது செய்ய வேண்டுமெனில் என்னுடைய பாவக்கிரகங்களின் சுற்றுமூல தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்? சனி திசையில யார் யாரெல்லாம் நல்லா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பாருங்க, எல்லாருக்குமே சனி திசை வந்திருக்கு. இன்னைக்கு உயர்வான இடத்துல பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா சரி, இன்னும் ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயத்த சொல்றேன். சனி உடல் உழைப்பை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். ரிக்ஷா இழுக்கிறவங்கள பாருங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கள பாருங்க, கடினமான வேலைகள் செங்கல் தூக்குறவங்கள பாருங்க, உடலை வச்சு உழைக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரையும் பாருங்க. சனி உச்சம் ஆட்சி போன்றவர்களை ஆட்சி போன்ற அமைப்புல இருப்பார். இந்த சேல்ஸ்ல இருக்கவங்க, ஓடி ஓடி வேலை பண்றவங்க, அவங்க மார்க்கெட்டிங் துறை, ஆமா, உடல் உழைப்பால இருக்கக்கூடிய உடம்ப வச்சு வேலை, மூளையை வச்சு வேலை செய்யறது இருக்கு, உடம்ப வச்சு வேலை செய்யறது இருக்கு. கட்டுமான பணிகள் எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. அப்ப தூக்குற சுமை தூக்குற தொழிலாளர் பெருமக்கள் அல்லது ஒரு ஆலையில வேலை செய்யறவங்க, யூனிஃபார்ம் செய்து போட்டு கையில ஸ்பேனர் வச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பாருங்க சனி ஆட்சி உச்சமா இருக்கும். சரி, ஒரு கோடீஸ்வரன் வந்து இந்த மாதிரி உடல் உழைக்கிற வேலையை செய்வானா? சனி நீச்சமாகி சுபத்துவமானவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருப்பாங்க. இதுதான் இந்த லாஜிக்கல யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை புரிஞ்சிக்காம இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, ஆழ்ந்த ஞானம், அனுபவம் இல்லாதவர்கள் தான் இப்ப கூட இந்த வீடியோல பின்னாடி கமெண்ட் வரப்போகுது. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க குருஜி, இந்த சனி நீச்சமானா நிரந்தரமா ஒரு வேலையில இருக்க மாட்டாங்க, வேலை போயிடும், அவங்களுக்கு உத்தியோகங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய ஒரு கிரகம் நீச்சமானால் அதனுடைய ஆதிபத்திய அமைப்புகளை தடுக்கும். இதை பற்றி நான் என்னுடைய சேனல்லே நிறைய கண்டென்ட் போட்டிருக்கிறேன், நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறேன். ஒரு கிரகம் நீச்சமானால் அதோடைய ஆதிபத்தியம் கிடைக்காது. சனி நீச்சமானால் சனியின் காரகத்துவங்கள் கெடுதலான காரகத்துவங்கள். சனியோடது எதுவுமே நல்லதில்லை. சனி வந்து உடம்பை வச்சு பிழைக்க வைப்பவர். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சனி வந்து மந்தமானவர், சனி வந்து பொறாமை குணம் கொண்டவர், சனி வந்து திருடன். சொல்றதுல வெக்கமே இல்லை. ஏதாவது ஒரு கிரகம் திருடனா தானே இருக்கணும். மனுஷன்ல திருடன் இருக்கிறானா இல்லையா? அப்ப மனுஷன்ல நல்லவனும் இருக்கிறான், திருடனும் இருக்கிறான், கொலகாரனும் இருக்கிறான், இரக்கமுள்ளவனும் இருக்கிறான் இல்லையா? அது மாதிரி தானே கிரகங்கள்ல அப்ப திருட்டு கிரகம் எது? சனியை வந்து தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு ஆடக்கூடியவர்கள் திருட்டுக்கு காரகத்துவமான கிரகம் எதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க சனின்னு தான் சிரிக்க வேண்டாம், இயல்பு சனின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்ப அந்த சனிக்கு என்ன அமைப்புனா, அப்ப அந்த சனி நீச்சனாகும் பொழுது தன்னுடைய காரகத்துவங்களை இழக்கிறார், திருட்டு குணங்களை இழக்கிறார். கரெக்டுங்களா? கரெக்ட். லாஜிக்கலா என்ன யோசிச்சு பாருங்க. அந்த சனி உச்சமாக இருக்கும்போது திருட வைக்கிறார், ஆட்சியாக இருக்கும்போது திருட வைக்கிறார். அவருடைய குணம் அதுதானே. அதே சனி நீச்சனாக இருக்கும் பொழுது, ஆனா அந்த நேரத்துல ஆதிபத்தியம் 8ல சனி 8ஆம் இடத்திற்கு அதிபதி, ஆயுளுக்கும் அவர் தான் காரணம். சனி நீச்சமான ஆயுளும் குறையும், அவருடைய காரகத்துவங்கள் குறையும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்துற சப்ஜெக்ட். கண்டிப்பா. ஏன்னா பாக்குறவங்களுக்கு எனக்கு கெட்ட குணம் இருக்காது, நான் நல்லா இருப்பேன், அதே சமயம் நம்மளுடைய வாழ்க்கை கம்மியாகுதுங்க. சனியின் சூட்சுமங்கள்ல சனி எப்படி ஆயுளுக்கு காரகனாரானார் அப்படின்னு ஒரு கட்டுரை நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாலஜோலத்தில் எழுதினேன். சனி எப்படி ஆயுளுக்கு காரகனானார், ஆயுளை சனி எப்படி ஆயுளுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல நான் ஒரு வித்தியாசமான ஆங்கிள் ஒரு இது எழுதினேன். அது வந்து பாலஜோதிடம் இதழில் வந்தது. அந்த பாலஜோதிடம் இதழுடைய ஆசிரியர் அப்போது ஐயா அமரர் ஆயிட்டாங்க. என்னுடைய ஆசான் ஐயா வந்து ஜோதிடபானு சுப்பிரமணியம் ஐயா வந்து அந்த நேரத்தில் அவர் ஆசிரியராக இருந்தார். அந்த கட்டுரையை படிச்சுட்டு எனக்கு ஃபோனில் பண்ணார். அன்னைக்கே எனக்கு ஃபோனில் பண்ணார். ஐயா, நான் சுப்பிரமணியம் பேசுகிறேன், யாருன்னே தெரியாமல் சொல்லுங்க என்ன, நான் தான் என் பாலஜோதிட ஆசிரியர் பேசுகிறேன். அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்படியே காலில் நடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தரையில் விழுந்து கும்பிட்டேன் ஃபோனில் பேசினவரை. அவர் அப்போ சொன்னார், நல்லா எழுதியிருக்கிறியா, சனி என்கின்ற ஆயுள்காரகன், சனி எப்படி ஆயுளுக்கு காரகன் ஆனார் அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் அதுவும் ஒரு நல்ல ஒரு சூட்சுமம். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க சனியை திட்டுறியே, சனி திட்டுறியே, சனிக்கு ஆயுள் இருக்குல்ல, மனுஷனா இருக்கிறதுக்கே ஆயுள் தேவையில்லையா அப்படின்னு சொன்ன ஒரு வாதத்திற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக எந்த ஜோதிட ரகசியத்திலேயும் எந்த ஜோதிட சூட்சுமத்திலையும் இல்லாத நான் தான் முத அதை தமிழ்ல சொல்லியிருக்கிறேன். இது ஒரு தற்பெருமையாக சுய தம்பட்டமாக கூட இருக்கலாம், இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்றத சொல்லித்தானே ஆகணும். உண்மையில அப்ப சனி எப்படி ஆயுளுக்கு காரகன் ஆனார்? மனிதனுக்கு தேவையில்லாத எல்லாமே சனி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதே அந்த அமைப்பின் அடிப்படையில மனிதனுக்கு ஆயுள் தேவையில்லை, அதான் உண்மை.
கேட்கறது கொஞ்சம் யோசிப்பா இருக்கும். சரி, இப்படி வாங்க, சித்தர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சர்வேஸ்வரன்ட்ட கேட்கறாங்கன்னா, பிறவாமை வேண்டும்னு கேட்கறாங்களா? ஆமா, கேக்குறாங்க. அவையார் பாட்டு இருக்கா, பிறவாமை வேண்டும், காரைக்கால் அம்மையார் பாடின பாட்டு, ஆமா. பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும். அதாவது இனிமே நான் பிறக்க கூடாது அப்படின்னு தானே கேட்கறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிறந்ததே தப்பு தானே. ஆமா. பிறந்ததே தப்பு தான். இதுல என்ன ஒன்றுனா, பிறவாமை வேண்டும்னு தான் எல்லா சித்தர்களும் தவம் பண்றாங்க. எல்லா ஞானிகளும் இனிமே பிறக்கக்கூடாது, பரம்பொருளுடைய பாதத்துல, பரம்பொருளுடைய திருவடிகள்ல இரண்டரை கலந்துடணும் அப்படின்றதுதான் ஆன்மீக உச்சநிலை. அதாவது பிறந்தது தப்பு. இந்த பரம்பொருளோட கலக்கிற ஆயுள் முடிகிற விஷயத்த தடுத்துக்கிட்டு ஆயுளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற கிரகம் சனி. நல்லா புரியுதா? கடவுளோடு சேரக்கூடிய ஒரு உன்னத நிலைமையை மனிதனுக்கு ஆயுளை கொடுத்து தடுக்கக்கூடிய கெட்ட கிரகம் சனி. இது எத்தனை பேருக்கு புரியும்? ஆயுள் என்பது மனிதனுக்கு தேவையில்லாத நிலைமை என்றதான் ஆன்மீக உணர்வுகள். ஆக்சுவலி ஜோதிடத்துல உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு, அது கொடுப்பனை இருக்கு, உங்களுக்கு ஆயுள் மனிதனாக கம்மி பிறந்த அப்படிங்கிறாங்க. சுகங்களை பிறகு அனுபவிக்க வைப்பது ஆயுள். ஆமா. மனிதனாக பிறந்ததே தப்புங்க, சீக்கிரமா கடவுள்கிட்ட போயிடணுங்கன்னு சொல்றது ஆன்மீகம். இதுல எது சரி? கரெக்டா சொல்லுங்க. இப்போ உங்க சேனல் கதைக்கே வந்துடுறேன். நீங்களே திருவுரல் சேனல் தான். உண்மையை சொல்ல போனால் ஞானிகள், ஞானம் பெற்றவர்கள், எல்லாத்தையும் உணர்ந்தவங்க இனிமே பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் வேண்டுறாங்க. பிறவாமை வேண்டும் என்கின்ற இறைவனுடைய பாதத்தை, இறைவனோடு ஜோதியோடு கலக்கக்கூடிய அந்த இனிய அனுபவத்தை, உண்மையை சொல்ல போனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல அனுபவம் இருக்குதுங்க, ஜோதியோடு கலத்தல். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க இப்ப நமக்கு தெரியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கட்டிலர். போனவங்க திரும்பி நமக்கு சொல்ல போறதில்ல. ஆனா ஞானிகள் எல்லாருமே ஒரு நிலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவத்தை சந்தித்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஜோதியோடு இறையோடு கலத்தல், இறப்பிற்கு பிறகு ஒரு இனிமையான அனுபவம் இருக்கிறது என்பதை ஞானத்தின் தவத்தின் மூலமாக சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இறப்பிற்கு பிறகுன்ற அந்த இறப்பை தராமல் ஆயுளை கொடுத்து மனுஷனுக்கு அந்த இனிய அனுபவம் கிடைக்காம தடுத்துக்கிட்டு இருக்கிறது சனி. இது உங்களுக்கு புரிஞ்சா ஜோதிடம், புரியலைன்னா எப்படி வேணாலும். இதைத்தான் நான் எழுத்தால் எழுதினேன். என்னுடைய மகா குரு ஐயா அவர்கள், ஐயா நீ நல்லா எழுதியிருக்கிறியா, இந்த கட்டுரையை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தடவை தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த ஒரு கட்டுரைக்கு தான் ஃபோன் பண்ணார். என்னுடைய குருநாதர் ஜோதிடபான ஐயா அவர்களே ஒரு ஞானி தான், பார்க்க ஒரு பெரிய தவசீலராக இருப்பாங்க. அவரே எனக்கு பாராட்டி ஃபோன் பண்ணி நான் ஒரு இடத்துல சொன்னார், ஐயோ உன்னை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்கிறியா, இன்னும் எனக்கு காதில் எங்கள் குருநாதரை நினைச்சா என்னுடைய கண்ணு கலங்குது. உன்னை பற்றி நினைப்பதற்கு எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஈன்ற பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் கேட்ட தாய்னா அந்த குரலை வேற சொல்லி அந்த மாதிரி எனக்கு பெருமையாக இருக்குதியா அப்படின்னு கண்டிப்பாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு புரிகின்றவர்களுக்கு தான் சனிக்கு ஏன் ஆயுள் இருக்குது, சனியுடைய காரகத்துவங்கள் என்ன, சனியுடைய ஆதிபத்தியங்கள் என்ன, சனியுடைய தசையில அவர் என்ன பலன்களை செய்வார் அப்படின்னு புரியுமே தவிர, புரியாதவர்களுக்கு இங்கே மேலோட்டம் எல்லாரும் சொல்ற மாதிரி சனி அப்படி செய்வார் இப்படி செய்வார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சனி தசை 19 வருடம். இந்த 19 வருட சனி தசையில உங்களுக்கு சனி சூட்சும நிலைகள்ல இருந்தால் மட்டுமே, அதாவது மறைந்து 3, 6, 8, 12 மறைஞ்சு, அல்லது நான் சொல்லக்கூடிய சுபத்துவம் என்கின்ற குரு சுக்கிர தொடர்புகள், பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள்ல கேந்திர கோணங்கள்ல இருந்தால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு நல்ல பலனை தருவாரே தவிர, இயல்பாக அவர் இருக்கின்ற நிலைமையில 19 வருஷம் அவர் நல்ல பலன்களை தர்றதில்லை. அதுலயும் அவருக்கு ஆகாத 2 லக்னம் கடகம் சிம்மம். நீங்க 6 லக்னம் சொன்னீங்க, பார்த்துட்டு நேர்கள் பாக்கி 6 லக்னத்துல இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு அதான் சொன்னேன். 6 லக்னங்களுக்கு நல்ல பலனை செய்வார். என்ன லக்னம்? கன்னி, மிதுனம், ரிஷபம், துலா, மகரம், கும்பம். இந்த 6 லக்னங்களுக்கு அவர் கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாக வருவார். அப்போ அது ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். மீதி 6 லக்னங்க ஐயா இப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கடக சிம்ம லக்னங்களுக்கு அவர் 6, 8 கூடியவராக வருவார். படாத பாடுபடுத்துவார் 19 வருஷம். ஆனா அதே நேரம் மறுபடியும் சொல்லுகிறேன், விதிகளை விட விதி விலக்குகளுக்கு தான் ஜோதிடத்துல முக்கியத்துவம். கடகசிம்ம லக்னத்திலேயே சனி திசையில கோடிக்கணக்கில் அமைப்புகளை சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க. நீங்க இந்த இடத்துல தான் தனி மனித லாஜிக்குகளை நீங்க தனி மனித அமைப்போல நீங்க ஒத்து பார்த்துக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி கடக சிம்ம லக்னங்களுக்கு அவர் கடும் துன்பங்களை அவருடைய சனி தசையில அவர் தருவார். அதை போலவே மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆக 6 லக்னங்களுக்கு கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்னங்களுக்கு அவர் சாதகமற்ற தன்மைகள், தீய பலன்களை கொடுக்கக்கூடியவராக ஆகிறார். அதே நேரத்துல இவர்கள்கிட்டயே இப்ப சிம்ம லக்னங்க, அவர் 3ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல பலன்களை செய்வார். 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இன்றைய தமிழக முதல்வர் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர். அவர் தமிழக முதல்வரானதே இதே சனி திசையில. இந்த சனி திசை 3ல உச்சமா இருக்கு. இந்த சனி
3ல தான் உச்சமா இருக்கணும்னு சொன்னேன்னா சற்று நேரத்துக்கு முன்னாடி. நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளுக்கு இன்றைய தமிழக முதல்வரே ஒரு உதாரணம். இந்த சனி திசையில தான் அவர் சிஎம்மா இருக்கிறார். இந்த சனியை நான் சொன்னதை போல அவருக்கு குருவும் சுக்கிரனும் நேரதில் இருந்து பார்க்கறாங்க. அப்ப நான் சொன்ன சுபத்துவமும் சூட்சுமவலும் இங்க வந்துருச்சா? சனி 3, 6, 8, 12 மறைந்தால் மட்டுமே மறைந்த உச்சமானால் மட்டுமே சூட்சும வலு. சுபத்துவமாகி பார்த்தால் அமைப்பு. ஆக இன்றைக்கு ஒரு வாழும் உதாரணமாக நம்முடைய முதல்வரே இருக்கிறார். ஏகப்பட்ட கோடீஸ்வரங்களை நான் காட்ட முடியும். இதே பரம்பொருளோட அருள்னால இன்னைக்கு பெரிய மனிதர்களுடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறேன். அன்றைக்கு நான் தேடி தேடி போய் பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம எல்லார்ட்டையும் போய் ஜாதகங்களை கேட்டு ஆராய்ந்து பார்த்து என்ற நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தினால பல பேர் என்ன தேடி வந்து பெரியவங்களா இருக்கிறவங்களுடைய ஜாதகங்களை பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கிறேன். என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய காணொளிகளை காண்பவர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியும். தெரியாத ஜாதகத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஹியர்சே மற்றும் இன்டர்நெட்ல வந்தது, இணையத்துல வந்தது எதையுமே நான் பார்த்ததில்லை. என் கைப்பட நான் பலன் சொன்ன ஜாதகத்துக்கு மட்டும்தான் நான் பலன் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும். இது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம். இன்டர்நெட்ல வர்ற ஜாதகத்தை பார்க்காத. என்னைக்காவது அதனால எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப சில அரசியல் தலைவர்களை பத்தி என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு விஜயை கூட தான் கேட்கறாங்க. எனக்கு தெரியாதுன்றவேன். விஜய் ஜாதகம் நான் மாட்டாரா அடுத்த லெவலுக்கு எனக்கு தெரியாது. ஒருவேளை விஜய் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தால், ஐயா அவங்க ஜாதகத்தை நீங்க வெளியில இது பண்ணலாமான்னு பெர்மிஷன் கொடுத்தாருன்னா அதை கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனா இன்னி வரைக்கும் விஜய் அவர்கள் ஜாதகம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அதுக்காக விஜய் அம்மா வந்து இந்த லக்கணம்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த லக்கணம் சொல்லியிருக்கிறாங்கலாம் எங்களுக்கு நிறைய கமெண்ட் வருது. விஜய் அம்மாவுடைய லிங்க் அந்த வீடியோவே போட்டு இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்க கொடுங்கன்றாங்க. நான் அதை கூட ஒத்துக்க மாட்டேன். நானா பார்த்தா தான். ஆக நாம் வாழுகின்ற உதாரணமாக இன்றைய முதல்வருடைய ஜாதகத்திலே நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும இருக்கு. நீங்க யார் சக்சஸ் பண்ணி சனி திசையில ஜெயிச்சாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுபத்துவ சூட்சுமோடு சனி இருப்பார். ஆக இந்த இப்போது நான் சொன்ன அந்த 6 லக்கணங்களுக்கு இந்த மாதிரி 3, 6, 10, 11 நட்பு வீடுகள் சனி குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும் பொழுது, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலனை செய்வார். எல்லா கிரகமும் 9 கிரகமும் நல்ல பலனை செய்யும், 9 கிரகமும் கெட்ட பலனை செய்யும். ஆனால் இயற்கையாகவே நல்ல பலனை செய்யக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கிர புதன் வளர்பிறை சந்திரன். இயற்கையாகவே தீய கிரகத்தை தீய பலனை செய்வதில் தலையாயது கேப்டன் மாதிரி இருக்கக்கூடியது சனி. அவர் சில இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது அவருடைய 19 வருஷமும், இன்னும் சொல்ல போனா சனி தசை பால்ய பருவத்தில் வந்தா கூட அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யாது. ஒரு 25-30 வயசுல வரக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கும். ஒரு 50 வயதுக்குள்ள முடிஞ்சோம்னா 60 வயதுக்குள்ள முடிஞ்சோம். கெட்டுப்போன நிலைமையில இருக்கக்கூடிய சனி 60 வயதிற்கு பிறகு வருவது நல்லது. ஏன்னு சொன்னா சனி வந்தவன காலை உடைப்பார். அவருடைய மிக மிக முக்கியத்துவமான ஒரு காரகத்துவம் சனியை வந்து நொண்ட வைக்கிறது. என்னுடைய அடுத்த கேள்வி இதுவா தான் இருந்தது. இந்த சனி திசையில இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் வந்து இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், தவறி கூட இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க அப்படின்னு எந்த மாதிரி பொதுவாகவும் சொல்ல முடியாது. ஒவ்வொருடைய ஜாதகத்தை தான் ஒவ்வொருடைய காரகத்துவத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியும். பொதுவாக சொல்ல போனா சனி கெட்டு போயிருந்தால் அவருடைய காரகத்தின் வழியாக தீமைகளை செருவார். இரும்புல நஷ்டத்தை கொடுப்பார். அவருடைய விவசாயத்துல நஷ்டத்தை கொடுப்பார். மாடு ஆடு மாடு விஷயத்துல நஷ்டத்தை கொடுப்பார். அவருடைய காரகத்துவங்கள் எண்ணற்றவை. உண்மையை சொல்ல போனா இந்த சனி தான் உழைக்கும் வர்க்கம். உழைச்சி பிழைக்க வைக்கிறது விருதானே. உழைக்காமல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன். ஏன்னா அது வந்து வேலையே செய்யாது, வேலை வாங்கக்கூடிய. சூரியனுக்கு காரகத்துவங்கள் குறைவு. சனி அடிமை அமைப்புகள், வேலை செய்யக்கூடிய அமைப்புகள். சனிக்கு தான் ஏகப்பட்ட காரகத்துவங்கள். ஆக சனியின் காரகத்துவங்கள்ல ரொம்ப முக்கியமானது நொண்டி, மந்தன். நல்லா நடக்கிறவன சுலவா நடக்க வைக்கிறவர் சனி. சனி இயல்பாக இருக்கின்ற அமைப்புல, பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்புல சனி திசை வந்தவனே உங்களை வாக்கிங் ஸ்டிக்கால தான் நடக்க வைப்பார், காலில் அடிபட வைப்பார், பைக்கில் இருந்து கீழே விட வைப்பார். எத்தனை உதாரணம் வேணாம், 1000 ஜாதகம் உதாரணம் நான் சொல்லுவேன். சனியை பற்றி அவ்வளவு போற்றி புகழக்கூடிய சனியின் சொந்தக்காரர்களான அந்த ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருமே சனியை பற்றி புரியாதவர்கள். நான் இப்போது சொன்ன மாதிரி சனி கைகள் கட்டப்பட்ட நிலைமையில சுபத்துவமாக சூட்சும என்னுடைய சூட்சும கோட்பாட்டில் இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை அவருடைய காரகத்துவங்களின் வழியை செய்வார். அப்ப கூட உங்களுக்கு அவருடைய திருட்டு வழிகளில் தான் கொடுப்பார் காசை. சனி திருடன். நீங்க ஒரு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் திருடன் ஒருத்தன் நல்லவன். நீங்க என்னதான் குளிப்பாட்டினாலும் திருடன் தான். குளிப்பாட்டி கொஞ்சம் சட்டை கிட்ட போட்டாச்சுன்னா அவன் இதா இருப்பான். பேசிக் அவன் திருடன் தான். ஆழமாக சொல்லி தருகிறேன் என்னுடைய மாணவர்களுக்கு. இந்த காணொலி கூட எல்லா சனியும் பார்க்குறவங்களுக்கு இல்லை, என்னுடைய மாணவர்களுக்கு தான். இதே விஷயத்த நான் ஆன்லைன் வகுப்புகளில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆன்லைன் வகுப்புகளில் தனியாகவே கிளாஸ் எடுத்துருக்கிறேன். என்னுடைய மாணவர்களுக்காக பகிரப்படுகின்ற காணொலி தான் இதே தவிர நான் பொதுவானவர்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கே சொல்லிடுறேன். உங்க வியூவர்ஸ் கிடையாது. நீங்க டேக் பண்ணீங்கன்னா என் மாணவர்கள் தான் வந்து நிறைய பார்க்க போறாங்க. ஆக நான் சொன்ன மாதிரி சனியின் காரகத்துவங்கள் அதிகம்.
60 வயதுல வர்ற சனி நொண்டியாக்குவார். என்ன வாக்கிங் ஸ்டிக் அந்த சனியுடைய முதுமை பருவத்திற்கு காரகன் அவர் தான். 60 வயதுல அவர் இயல்பாக வந்தவன சனி என்ன பண்ணுவார்? ரிட்டையர்ட் ஆக்குவார். காசு ரிட்டையர்டானா என்ன ஆகும்? காசு போயிடும், வருமானம் போயிடும், பென்ஷன் போயிடும். பென்ஷன் தான் வரும், 1/3 தான் வரும், வருமானம் போயிடும். கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த நேரத்தில் இயல்பான சனி வர்றது நல்லது. மத்தியம பருவத்தில் நல்ல பருவத்தில் வந்தால் சனி சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதாவது எல்லாருக்குமே சனி திசையில் ஜெயிச்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சனியை குருவோ சுக்கிரனோ கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருப்பார்கள். இதில் வந்து மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. நீங்கள் 100 ஜாதகம் 1000 ஜாதகம் பார்த்துருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்தை தாண்டி விட்ட ஜாதகங்களை வாழ்க்கையே ஜோதிடமாக போன ஒரு ஜோதிடம் தான். எனக்கு விமர்சனங்கள் எனக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் திட்டினாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உண்மையை சொல்லுவது தான் என்னுடைய நோக்கம். ஆக சனி நல்லதா செய்யணும்னா இப்ப நீங்க கேட்ட மாதிரி சனியின் இரும்பு, சனியின் பெட்ரோல், சனியின் குடிக்க கூடாத திரவங்கள், எதெல்லாம் குடிக்க கூடாதோ. சாக்கடையை குடிப்போமா? இல்லை. சாக்கடை சனியோடது. பாலை குடிப்போம் இல்ல, பால் சந்திரனோடது. தண்ணியை குடிப்போம் இல்ல, தண்ணி சந்திரனோடது. சாராயத்தை குடிக்கலாமா? சாராயம் சனியோடது. இவ்வளவுதாங்க. குடிக்க கூடாத அத்தனை திரவங்களும் சனியோடது. இரும்பு சனியோடது. மண்ணுக்கு கீழே கிடைக்கக்கூடிய அந்த கல், மண், கிரஷர், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அவரோடது. அழுக்கு சம்பந்தப்பட்ட நாத்தம், குப்பை பிடிக்கிற இடம், பாத்ரூம், கக்கூசு, டாய்லெட்டு. ஒரு இடத்துக்கு உள்ள போனீங்கன்னா மூக்க பிடிக்கிறீங்களே, அந்த இடத்துல சனி ஆளுமையாக முழுமையாக இருக்கிறார்னு அர்த்தம். என்னை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய இவர்களுக்கு அது நல்லா புரியும். ஒரு இடத்துல உங்களால நுழையவே முடியல, பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறார், பார்க்கவே அருவருப்பாக ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி சொல்ல கூச்சப்படுகின்ற விஷயங்கள். ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறேன்னு சொல்றத, என்னங்க வச்சிருக்கிறீங்கன்னா ஹோட்டல் வச்சிருக்கிறேன் ஜம்முன்னு சொல்லுவார். அவரே பார் வச்சிருக்கிறான்னு வைங்க, கொஞ்சம் மென்னு முடிங்கதான் சொல்லுவார். என்னங்க வச்சிருக்கிறீங்க? அப்படின்ட்டு ஒரு 3ஆவது தடவை அழுத்தி கேட்டோன்னா அப்படியா பார் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார். யாராவது காலத்தை தூக்கி விட்டுட்டு நான் பார் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? அந்த அளவுக்குலாம் என்ன சமூகம் முன்னேறலைங்க. ஆக சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில்கள், பார் போன்ற அமைப்புகள், பெட்ரோல் போன்ற அமைப்புகள், இரும்பு சார்ந்த விஷயங்கள், காரு, பைக்கு, ஆட்டோமொபைலு, இது எல்லாமே. இன்னொன்று விமான நிலையமே காற்று கிரகம் அவர். காற்றில் பறக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாராசூட்லேருந்து ஃப்ளைட்லேருந்து எல்லாம் அவரோட தான். இந்த மாதிரியான இதில் நல்ல காரகத்துவம், தீய காரகத்துவம் என்கின்ற அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒருத்தர் சனி வலுத்திருந்தார்னாலே, சனியின் வீடு வலுத்திருந்தார்னாலே இயல்பாகவே அவருக்கு மெக்கானிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளை பாருங்க, சனி வலுத்து சுபத்துவமாக இருக்கிற குழந்தைகள்கிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க, அந்த பொம்மையை வச்சு அது விளையாடாது. ஒரு மனுஷ பொம்மையை கொடுத்தீங்கன்னா உடனே தலையை பிடிக்கிறோம், உடைச்சு போட்டுட்டு உள்ள இருக்கிற மெக்கானிசம் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. நீங்க குழந்தைங்களை நோட் பண்ணணும். குழந்தைகள் வச்சு விளையாடுறது. குரு வலுத்த ஒரு கிரகம், சுக்கிரன் வலுத்த ஒரு கிரகம். அந்த குழந்தைகள் வச்சு விளையாடும். சில குழந்தைகள் கையில வாங்கினவன தலை இப்படி பார்க்கும், தலையை அப்படியே பிடிச்சிடும், தலைக்கு உள்ள எட்டி பார்க்கும், உள்ள என்ன இருக்கு, ஏன் இப்படி கைகால் ஆட்டுதுன்னு பார்க்கும். அது மெக்கானிக்கல் மைண்ட் உள்ளது. அழுக்கான இடத்துல இருக்கிறார். ஒருத்தர் நல்ல சட்டை போட்டிருக்கிறார், உள்ள ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சவன சட்டையை கழட்டிட்டு ஒரு அழுக்கு யூனிஃபார்மை போய் மாட்டிக்கிறார்ல, அவர் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறார். இதெல்லாமே இயல்பான சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆக இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனது கூட எத்தனை பேருக்கு புரியுமோ எனக்கு தெரியாது. இதை புரிஞ்சுக்கிற அமைப்புகள்ல தான், அதாவது சனி தன்னுடைய நேர்வலு என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை இழந்து விட்டாரெனில், அழுக்கு துணியை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அவர் நீச்சம் என்கின்ற வழியில் இழந்து விட்டாரெனில், ஒருத்தர் அந்த சட்டையை கழட்ட தேவையில்லாமல் அந்த ஃபேக்டரியை நடத்துகிறவராக இருப்பார். அதாவது நீச்ச சனி சுபத்துவமாகி இருக்கும் பொழுது, சூட்சும வலு ஆகி இருக்கும் பொழுது, அல்லது சனியே ஆட்சி பெற்றிருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவர் ஃபேக்டரியை நடத்துகிறவரா, அவர் ஓனரா, வெள்ளச்சொக்கா போட்டவரா இருப்பார். ஆனா அந்த சனி நேரடியாக ஆட்சி உச்சமாக மட்டும் இருக்கக்கூடிய ஒருவர் காருக்கு கீழே, பைக்கு கீழே படுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் வேலையை செய்கிறவரா இருப்பார். இவ்வளவுதாங்க. இந்த 19 வருஷம் இது ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்க. ஆக ஒவ்வொருவருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் குருஜி, சில பேருக்கு வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருக்கும். ஒரு ஜாதகத்துல சனி நிறைய கிரகம் ஆகும், எஸ்பெஷலி இந்த சனி வக்ரமோ பரிவர்த்தனை ஆயிருந்தா அவங்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்ல மாறாக வேற மாதிரி விஷயங்கள்? வக்ரம்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. சேஷ்ட பலம் என்கின்ற ஷட்பலத்துல 6ஆவதா வரக்கூடிய ஒரு சிறிய விஷயம்தான். வக்ரத்தினால எந்த மாற்றமும் இருக்காது, கிடையாது. பரிவர்த்தனை அமைப்புகள், பரிவர்த்தனை என்கின்றது காரகத்துவங்களை அதிகப்படுத்தி செய்யும், ஆதிபத்தியங்களை செய்யாது. இது எத்தனை பேருக்கு புரியும்? என் ஆன்லைன் கிளாஸ்ல எத்தனை சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு டஃப்பான விஷயம். வக்ரம் என்பது எந்த விதத்திலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா வக்ரம் என்பது ஒரு ஜோடனை, அது ஒரு இயல்பான நிலைமை இல்லை. வக்ரம்னு என்ன? பின்னோக்கி போகுது. கிரகம் பின்னால போவாது. பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் வக்ரம் ஒரு நிலையாக இருக்கிறது. உச்ச வக்ரம்
நீச்ச வக்கரம் தான் இயல்புக்கு மாறானதுன்னு சொல்லப்படுகின்றது அப்படிங்கிறத கூட இப்போ நான் குறைச்சிக்கிட்டேன். உச்ச வக்கரமாக இருந்தாலும் உச்ச நிலையாகத்தான் இருக்குது. உச்ச வக்கரம் சனி வக்கரம் அடைந்து உச்சமாகி வக்கரம் அடைந்த ஒருவர், ஒரு முதுபெரும் தலைவர் 95 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். அப்போ அது நீச்சம்னு சொல்ல முடியல. ஆக சில பல விஷயங்கள்ல வக்கரம் என்பது எதையும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு. ஒரு 50 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான ஜோதிட அமைப்புகளில் சொந்தக்காரன் நான். ஒரு வாழ்க்கையை 40 வருடங்களாக பலன் சொல்லிக்கிட்டு வர்றேன். வாழ்க்கையே ஜோதிடமாக போன எனக்கு, 24 மணி நேரமும் ஜோதிட சிந்தனையிலே இருக்கக்கூடிய எனக்கு இந்த விஷயங்கள், சில விஷயங்கள் தெள்ள தெளிவானவை. வக்ரம் எதையும் மாற்றுவதில்லை. வக்ரம் என்பது, வக்ரத்தை நீங்க மறந்துடலாம். வக்ரத்துல சேஷ்டபலம் என்கின்ற அமைப்புகளில், இதுல ஷட்பல அமைப்புகளில் கூட வக்ரத்திற்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்கலங்க. ஆக வக்ரம் என்பது எதையும் மாற்றாது. இப்போது நீங்கள் கேட்ட பரிவர்த்தனை என்பதில் நுணுக்கத்தை ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன். பரிவர்த்தனை அமைப்புகளில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதனுடைய காரகத்துவம் அதிகமாக செயல்படும். சனி பரிவர்த்தனையா இருந்தால் அவருடைய காரகத்துவங்கள், அவருடைய உடல், இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு சூரியனும் சனியும் பரிவர்த்தனையா இருக்கு ஒருவருடைய 2 பேருடைய காரகத்துவங்களும் வலிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சூரியனுடைய தலைமை பண்பு, சூரியன் வந்த அமைப்புகள், அவர் தரக்கூடிய கரண்ட், கம்பி, மின்சாரம் இது போன்ற அமைப்புகள்லாம் சூரியனுடைய அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன. சனியுடைய அமைப்புகள், சனி செய்யக்கூடிய அடிமை வேலைகள், சனி செய்யக்கூடிய இரும்பு வேலைகள், சனி செய்யக்கூடிய இப்போ 30 டிகிரி கொண்ட அந்த இடத்துல அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பொறுத்து தான் இரும்பை கொடுக்குறாரா, பாரை கொடுக்குறாரா, பெட்ரோலை கொடுக்குறாரா, கால்நடையை கொடுக்குறாரா, விவசாயத்தை கொடுக்குறாரா. அவருடைய காரகத்துவங்கள் நீளமானவை. அவர் அந்த ராசிக்குள்ள 30 டிகிரிக்குள்ள எந்த இடத்தில் இருக்கிறார், அவர் இருக்கின்ற தலம் எந்த தலம், அதாவது அது ஸ்திரவிடா, சரவிடா, அது உபய விடா, நீர் ராசியா, காற்று ராசியா, உபயராசியா, உள்ளுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கு. இத்தனை விஷயங்களையும் அடிப்படையாக வைத்து அந்த 30 டிகிரியில எத்தனாவது டிகிரியில அவர் இருக்கிறார் என்பதை வைத்து தான் காரகத்துவங்களை தீர்மானிக்க முடியும். ஆக சனியின் காரகத்துவங்கள், சூரியனும் சனியும் அப்படியே பரிவர்த்தனை அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து சிம்மத்தோடு தொடர்பு கொண்டது. அப்ப அந்த சிம்மத்துல சனி இருந்து, இவர் வந்து எதிரில் இருப்பார். அப்ப இவர் வந்து மகர கும்பத்துல எங்கேயாவது இருப்பார். மகரத்திலே கும்பத்திலே இருக்கும்போது சிம்மத்துல சனி இருந்து பரிவர்த்தனை ஆனாலே இருவருடைய காரகத்துவங்களும் வலிமை அடைந்திருக்கின்றன என்பதுதான் அர்த்தம். இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க ஓரளவுக்கு ஒரு டெவலப் ஆனவங்க தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதனால ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தான் நேயர்களுக்கு தேவை. ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்துல இருக்கும். இப்ப நீங்களும் பார்த்திருப்பீங்க நிறைய பதிவு, சனி வக்கர பெயர்ச்சி, குரு வக்கர பெயர்ச்சி, இந்த டயத்துல இது நடந்தே தீரும்ன்ற மாதிரிலாம் போடுறாங்க. நேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த 3 மாசம் நான் இதெல்லாம் அப்போ பண்ணக்கூடாதா, இதெல்லாம் எனக்கு நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி. அதற்கு ஒரு தெளிவான விளக்கம். இப்போ யூடியூப் டெவலப் பண்ணவன தான் அந்த வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்றீங்க. வியூஸுக்காக வந்து இதை வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. இது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம். அதுக்காக வந்து யார் போய் இதை திருத்துறது? நீங்க வந்து இது வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு தான், ராசி பலன் புத்தகங்கள் வந்ததுக்கு பிறகுதான் ராசி பலனே வந்தது. நான் சொல்லுகின்ற பயிற்சி பலனே பொதுவானதுன்னு தான் நானே சொல்றேன். உங்களுடைய முதல் பேட்டியில உங்ககிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேட்டியில சொன்னேன். நான் சொல்ற ராசி பலனே பொதுவானது தான். பத்திரிகை வந்து என்றைக்கு பிரிண்டிங்ல வந்ததோ அன்னைக்கு தாங்க ராசி பலன், இப்போ வருட பயிற்சி பலன், அந்த பயிற்சி பலன், இந்த பயிற்சி பலன் வந்தது. அந்த பயிற்சி பலன்லையும் இப்ப நடந்தே தீரும். ஐயோ, இந்த மாதிரி டைட்டில்லாம் பார்த்தா தலை சுத்துது எனக்கு. அதுவும் 500 வருஷங்கள், 5000 வருஷங்களுக்கு ஒரு முறை சனி இந்த அப்படி சனி உனக்கு எல்லாம் தரப்போறார். தலைப்பு கொடுக்கறதுல, டைட்டில் கொடுக்கறதுல, படம் வைக்கிறதுல நம்ம யூடியூப் இதுதான் மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த வக்கர பயிற்சினா சும்மா ஒண்ணுங்க. ஆதார பயிற்சியே ஹம்பக்கு பொதுவானதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் சனி வக்கர பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 15 சேனல் என்கிட்ட வந்தீங்க, நீங்க கூட வந்தீங்கன்னு நினைக்கிறேன், வக்கர பயிற்சி பேசுங்கன்ட்டு. வக்கர பயிற்சின்றதுல உண்மையே இல்லாத போது எப்படி அந்த வக்கர பயிற்சியை பேசணும் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய ஒரு வக்கர பயிற்சியை கூட நீங்க பார்த்துருக்க முடியாது. வக்கரமே வந்து ஒன்றுமில்லாத ஒரு விஷயம்ன்ற போது வக்கர பயிற்சின்றது ஒன்றுமே இல்லாத ஒன்று. அதனாலதான் குருஜி நேயர்களுக்கு உங்க மூலமா இதனுடைய தெளிவான விளக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்கப்பட்டது. சோ வக்கரம்ங்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் நிச்சயமாக கிடையாது. அப்ப வக்கரம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வக்கரம் என்பது இயல்புக்கு மாறானதுன்னு நமக்கு சொல்லப்படுகிறது. அது கிரகம் அங்கே அதே இடத்துலயே தான் இருக்கு. அந்த இடத்துல இருந்து அது பின்னோக்கி ஒரு நாளும் போறது இல்லை. அப்போ உண்மை தோற்றத்தை தான் நம்ம கவனிக்கணும். ஷட்பலத்துல கூட வக்கரத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலங்க. தீய கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய காரகத்துவங்களை வலுத்து செய்யும். இயல்பான சுப கிரகங்கள், குரு சுக்கிரன் வக்கரம் அடையும் போது அதனுடைய காரகங்களை தடித்து செய்யும்னு சொல்லப்படுகிறது. அது கூட என்னுடைய ஆய்வில் அது கூட சரியா வரலங்க. அதாவது மறுபடியும் சொல்றேன், செவ்வாய், சனி போன்ற தீய கிரகங்கள், பாவ கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய காரகத்துவங்களை வலுத்து செய்யும், அதனுடைய செயல்பாடுகளை ஸ்ட்ராங்கா செய்யும். குரு சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய காரகத்துவங்கள் அடிபடும் இப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது நூல்கள்ல.
இது கூட சரியா வரலங்க. அதாவது அந்த பட்டில் கரெக்டாக வேலையை செய்து வக்கரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் வியூவர்ஸ் போகுது இல்லை, எதை போட்டாலும் பார்க்கறதுக்கு ஆளுன்னு இருக்கும்போது நீங்கள் வக்கர பயிற்சி பலன் இல்லை. இன்னும் ஏதாவது அஸ்தமன பயிற்சி, அஸ்தங்க பயிற்சின்னு வந்தால் கூட போடத்தான் செய்வாங்க. கொஞ்சம் விட்டால் சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி கூட போடலாம். 2.25 நாளுக்கு ஒரு தடவை சந்திர பயிற்சின்னு கூட தான் போடலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதெல்லாம் வியூஸுக்காக நீங்கள் சொல்லப்படுகிறது தான். வக்கர பயிற்சியில் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அருமை அருமை குருஜி. ஏன்னா 19 வருட காலம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல சனிங்கிற ஒரு அந்த தசை நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு பயம் தான் இருந்தது. இப்போ இந்த பதிவு பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் குருஜி. நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.